நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள எழில் நகரில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ள பள்ளிக்கூடத்தில் செயல்பட்டு வரும் மாண்டிசோரி மழலையர் வகுப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அதன் காட்சிகளை காணலாம். நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள எழில் நகரில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ள பள்ளி கட்டடத்தில் செயல்பட்டு வரும் மாண்டிசோரி மழலையர் வகுப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையில எழில் நகர் பகுதியில சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்தை தற்பொழுது மேம்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடமானது சென்னை மாநகராட்சி மட்டுமில்லாது அதோடு சேர்ந்து ராம்சரண் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற தனியார் அமைப்பும் இணைந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழே 100% நிதி பங்களிப்புடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கூடிய பள்ளி. இதில் மொத்தம் 5 வகுப்பறைகள் உள்ளன. மொத்தம் இதனுடைய மதிப்பீடு 65 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புதிதாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்டிச்சேரி பள்ளிக்கூடத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலும் அரசினுடைய நிதி உதவியுடன் தனியார் பங்களிப்புடன் இந்த பள்ளிக்கூடமானது மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலும் சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய உரிய அனுமதி பெற்று இந்த மாண்டிச்சேரி மழலையர் வகுப்பு புதிய வளாகமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தற்பொழுது இன்றிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு வழக்கம் போல மற்ற பள்ளிக்கூடங்கள் கொடுப்பது போல முதலமைச்சர் காலை உணவு உள்ளிட்ட அனைத்து செயல் திட்டங்களும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பொருந்தும் எனவும் மாநகராட்சி சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளிக்கூடத்தில் தற்போது 30 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் 1 தூய்மை பணியாளர் 2 காவலர்கள் என இந்த பள்ளியினுடைய செயலாக்கமானது இன்றிலிருந்து தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை இந்த பகுதிகளில் பணிபுரியக்கூடியவர்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்துக் கொள்வதற்கான ஒரு மாநகராட்சியினுடைய இந்த மாண்டிச்சேரி பள்ளிக்கூடங்களாக இது தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் மிக உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர்கள் தற்பொழுது பார்வையிட்டிருக்கிறார். மேலும் இதனுடைய கட்டமைப்பு பொறுத்தவரையிலும் 5 வகுப்பறைகளுடன் இது கட்டப்பட்டிருக்கிறது. 30 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று 3 ஆசிரியர்கள் இந்த பள்ளியில நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இது நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் தனியார் நிதி பங்களிப்புடன் சென்று செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம். மொத்தம் 65 லட்சம் ரூபாய் இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி பல்வேறு இடங்களில் மழலையர் தொடக்க பள்ளிகளை மாண்டிச்சேரி பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டு நிறுவி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த பள்ளிக்கூடமும் அந்த வகையில மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழலையர்களுக்கான வகுப்பாக ஒரு மாண்டிச்சேரி பள்ளியாக இது தற்பொழுது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்.